ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு இந்த இயர் 2026 டிசம்பருக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் பிளானை நம்ம அனலைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் கொஞ்சம் அதிகம் தான். அதாவது இந்த நாட்களில் கம்மியாக இருந்தாலும் நம்ம வேறு எக்ஸாம்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அதிகம். அதனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம வந்து குரூப் 4 தான் சூஸ் பண்ணுவோம். சரி, அப்படி இருக்கக்கூடிய குரூப் 4ல் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 185 கொஷின்ஸ் போட்டால் தான், அட்லீஸ்ட் ஒரு 180 ப்ளஸ் போட்டால் தான் நமக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 185 நம்ம எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறதுனா, உங்களுக்கு இருக்கிற எல்லா சிலபஸில் எல்லாமே படிக்க தேவையில்லை. சும்மா ஒரு 5 டாபிக் படித்தாலே உங்களுக்கு வந்து 185 கவர் ஆகும். அது எப்படின்னு பார்க்குறீங்களா? நார்மலாக வந்து குரூப் 4ல் தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, தமிழ் கட்டாயம் 100 கொஷின். நம்ம நினச்சிட்ருக்கோம் தமிழில் 100 கொஷின் அப்படின்னு. கிடையாது. ஜிஎஸ் பார்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 6ல் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். அதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் இருந்தும் சரி, தமிழ் இலக்கிய வரலாறுல இருந்தும் சரி, உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஷின் கிட்ட கேட்குறாங்க. அப்போது நீங்கள் தமிழை வந்து முழுமையாக படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 110 கேள்விகள் நீங்கள் அசால்ட்டாக பண்ணலாம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் 25 கொஷின்ஸ். மேக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னாலே போதும், 20+ நம்மளால் எடுக்க முடியும். அடுத்தது வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோர் எக்கனாமிக்ஸில் இருந்து தான் வரும். அதாவது இந்த 5 ஆண்டு திட்டம், பணவீக்கம், பணவாட்டம், நிதி ஆணையம், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஆர்பிஐ, பேங்க்ஸு. ஸோ இந்த மாதிரியிலேருந்து ஒரு 5 கொஷின் தான் வரும். அப்போது இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நமக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் நமக்கு நிறைய டாபிக்ஸ், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாலிசி நோட்ஸ் எல்லாம் படிக்க வேண்டியது இருக்கும். இப்போ போட்ட பாலிசி, முன்னாடி போட்ட பாலிசி எல்லாமே படிக்க வேண்டியது இருக்கும். அதில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 கொஷின். இது மேக்ஸிமம் வந்து கரண்ட் அஃபேர்ஸாக தான் இருக்கும். அடுத்தது பாலிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா 15 கொஷின் சாலிடாக அடிக்கலாம். பாலிட்டிலலாம் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாலும் 1, 2 தான் வெளியே போவாங்க. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு இதுதான், சிலபஸ் தான். அடுத்தது மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் 15 கொஷின். அதில் இந்தியன் ஐஎன்எம்லேருந்து ஒரு 5 கொஷினும், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 10 கொஷினும் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் 3 இடத்துல கேட்குறாங்க. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு 15 கொஷின் கவர் ஆகும். இப்போ இதை எல்லாமே நீங்கள் படித்து முழுமையாக 185 கண்டிப்பாக வரும். இதில் நீங்கள் 5, 10 நீங்கள் தப்பே பண்ணாலும், அதாவது இந்த ஹிஸ்ட்ரியில் ஆன்சியன் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபிலாம் எதுவுமே தொடாமலே உங்களுக்கு 185 கொஷின் வந்துடும். அப்போது அந்த 185க்கு நீங்கள் ஒரு 10 கொஷின் தப்பு பண்ணுறீங்க, 175 கொஷின் தான் நீங்கள் போடுறீங்கனாலும் கன்ஃபார்ம் உங்களுக்கு குரூப் 4ல் வேலை கிடைக்கும். அடுத்தது அதுக்கு அடுத்த செட் ஆஃப் நம்ம என்ன படிக்கணும், இது எல்லாமே படித்து முடிச்சுட்டேன் அப்படிங்கும்போது அடுத்த செட் நீங்கள் ஆன்சியன் ஹிஸ்ட்ரியும் ஜியாகிரஃபியும் படிக்கணும். ஸோ ஆன்சியன் ஹிஸ்ட்ரியில் பெருசாக இல்லை, 5 கொஷின், ஜியாகிரஃபியில் 5 கொஷின். இது எல்லாமே இந்த சிலபஸ் வைஸாக நம்ம ஒரு கேட்கப்பட்ட கேள்விகளே தான் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ வந்து அதை நம்ம ஆன்சியன் ஹிஸ்ட்ரியில் பிஒய்க்யூவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலாப்பில் ஒரு சில இயர்ஸு எல்லாம் முக்கியமானது படித்தாலே அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 கொஷின்ஸ் நமக்கு கவர் ஆகிடும். அடுத்தது ஜியாகிரஃபி வந்து நமக்கு இந்தியன் அண்ட் தமிழ்நாடு ஜியாகிரஃபி தான் சிலபஸில் இருக்குது. அந்த ஜியாகிரஃபியில் உங்களுக்கு 5 கொஷினுமே நம்ம 10th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு 5 லெசன் 7 இருக்குது, பட் 5 லெசன் சாலிடாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு 5 கொஷின் வந்துடும். ஸோ இன்னையில் இருந்து நீங்கள் ஒரு பேஜாக படிங்களேன். ஜியாகிரஃபி சும்மா இருக்கும்போது ஒரு பேஜாக படிச்சிங்கனாலே போதும். அதுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு சயின்ஸு. ஸோ சயின்ஸ் நீங்கள் ஸ்கிப்பே பண்ணிடலாம். இதில் 5 கொஷின் தான் இருக்குது. நீங்கள் இல்லை ஒரு வேளை எனக்கு படிக்கணும்னு தோணுது, குரூப் 1 சிலபஸ்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இப்போ இருந்து நீங்கள் படிக்கலாம். பட் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு வர இந்த 5 டாப்பிக்லேயும், வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்கிற இந்த 2 டாப்பிக்லேயும் தான் இருக்கணும். லாஸ்ட்டாக நீங்கள் சயின்ஸுக்கு போகலாம். அடுத்தது லாஸ்ட்டாக ஒரே ஒரு மோட்டிவேஷ்னலோடு முடிக்கிறோம். அதாவது சீன மூங்கில் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போமா என்னன்னு தெரியல. மூங்கில் தான் வந்து உலகத்திலேயே அதிக உயரமாக வளரக்கூடிய ஒரு
தாவரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சீன மூங்கில் என்ன பண்ணும்னா, ஒரு 1 வருஷம் கிட்ட நீங்க நட்டு வச்சு தண்ணி குடுத்து, உரம் குடுத்தாலும் வளராது. 1 இன்ச்சு தான் வளரும். 2வது வருஷமும் வளராது. 3வது வருஷமும் வளராது. அந்த 3வது வருஷம் எண்டுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வளர ஆரம்பிச்சு 4வது வருஷத்துல பயங்கர வளர்ச்சிய குடுத்துருக்கும். இந்த உலகத்திலேயே அதிக உயரத்த வந்து அடைஞ்சிருக்கும். அப்போ இந்த 4 வருஷமும் அது என்ன பண்ணிட்டு இருந்துக்கும் அப்படின்னா, எந்த புயல், மழை, காத்து, சூறாவளி வந்தாலும் அத தாக்கி அழிக்க முடியாத அளவுக்கு கீழ மண்ணுல ஏன்னா அது மேல வந்து உயரமா வளரப்போகுது. ஒரு காத்தடிச்சா கூட விழுந்தரலாம் கீழ பலம் இல்லன்னா. அப்போ கண்ணுக்கு தெரியாம மண்ணுல வந்துட்டு வேர ஊடுருவ வச்சு அதுல வந்து தன்னைத்தானே ஸ்ட்ராங் பண்ணிட்டுருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து யாருக்குமே தெரியாம இப்ப கூட சொல்றேங்க, நீங்க படிக்கிறதே யாருக்குமே தெரியாம நீங்க படிச்சு கண்டிப்பா ஒரு வேலைக்கு போயே ஆகணும். இந்த 2026 குரூப் 4 தான் என்னுடைய எய்ம். அதே மாதிரி நீங்களும் படிச்சு வேலை வாங்கியே ஆகணும். நம்மளுடைய சேனல ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெறைய அப்டேஷன்ஸ் வந்து கரண்ட்லி குடுத்துக்கிட்டே இருப்போம். நெறைய வந்து நீங்க வீடியோஸ் பார்த்தாலே போதும். நீங்க புக் எடுத்து வச்சு அடுத்து படிக்கணுங்கிறது கூட கிடையாது. இந்த நோட்ஸ வந்து நீங்க காப்பி பண்ணி வச்சோ, இல்ல ஜெராக்ஸ் பண்ணி வச்சோ, நீங்க திரும்ப திரும்ப பார்த்தாலே போதும். நல்லா உங்கள படிக்கிற அளவுக்கு நான் வந்து தயார்படுத்தி குடுப்பேன். ஸோ கண்டிப்பா நம்மள சப்போர்ட் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ். பாய். நல்லா படிங்க.